சீதா சுரேஷ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர பயிற்சி பலன்களை இந்த பதிவின் மூலமாக பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்ப்போம். நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் சனீஸ்வர பகவான் வக்ரமா இருக்கிறார். எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. எதை தொட்டாலும் தோல்வி, எங்க போனாலும் 7.5 சனியிலேயே மிக கொடுமையான காலம் ஜென்ம சனி. குருபலம் என்பதுதான் அவங்களை நிறைவு செய்யும். டூலர்ல போயிட்டு இருக்கீங்க, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, திடீரென்று நல்ல விஷயங்கள் நடத்தி காட்டுவார் குரு பகவான். நேற்று வரைக்கும் உங்களை நம்ப மாட்டார்கள், இன்று நம்புவார்கள். இந்த குரு வக்ர காலம் என்பது இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான். கும்பராசிக்காரர்களுக்கு குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரர்கள் ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க. ஜென்ம சனி காலத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கிறார். எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. அப்படி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது சிக்கலில் தான் முடியக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதே சமயத்தில் குரு பகவானும் 4ஆம் இடத்திலிருந்து உங்களை தடை செய்து கொண்டிருக்கிறார். முயற்சியை, பயிற்சியை, மன உளைச்சலை, தொழிலை தடை செய்கிறாரு, மன உளைச்சலை தராரு. இப்படியாக எதை தொட்டாலும் தோல்வி, எங்கே போனாலும் பின்னடைவு என்று இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் ஜென்ம சனி காலம் என்பது 7.5 சனியிலேயே மிக கொடுமையான காலம் ஜென்ம சனி காலம். அதில் வக்ர காலத்தில் இருக்கிறதால கொஞ்சம் தப்பிச்சுக்கிறீங்க. ஆனாலும் முழுமையாக உங்களை தயார்படுத்தி கொள்ள முடியாது. ஏன்னா குருபலம் இல்லை. குருபலம் என்பது தான் உங்களை நிறைவு செய்யும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாகிறார். அக்டோபர் 15 2025 பிப்ரவரி 11 வரை வக்ரமாகக்கூடிய நேரத்தில் திடீரென்று ஒரு வாய்ப்பை கொடுப்பார். திடீரென்று நல்ல விஷயங்கள் நடத்தி காட்டுவார் குரு பகவான். ஒரு பிரச்சனையான இடத்தில் கூட உங்களை காப்பாற்ற ஒரு ஆளை விட்டு உங்களை காப்பாற்றுவார். அதேமாதிரி பிரச்சனையான நேரத்தில் கூட உங்களுக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி காட்டி சரி செய்வார். இந்த நேரத்தில் வக்ர காலத்தில் கும்பராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க. சனீஸ்வர பகவான் பிரச்சனை கொடுப்பார். ஏன்னா சனீஸ்வர பகவான் நவம்பர் 4ஆம் தேதியோடு வக்ர காலத்தை நிறைவு செய்து மீண்டும் ஜென்ம சனியாக வந்து விடுவார். அப்படி வரும்போது சனீஸ்வர பகவான் ஒரு பிரச்சனை கொடுக்குறார் அப்படின்னா குரு பகவான் அதை சரி செய்து விடுவார். நீங்கள் டூவீலரில் போயிட்டுருக்கீங்க, வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா பக்கத்துலேயே பஞ்சர் கடை இருக்கும். ஒரு 4 அடி தள்ளி பஞ்சர் கடையில் பஞ்சர் ஓட்டி நீங்கள் வந்துடலாம். அந்த மாதிரி பஞ்சர் ஆக்குவது சனீஸ்வர பகவானோட வேலை, பஞ்சர் ஓட்டுறதுக்கான கடையை கொடுப்பது குரு பகவானோட வேலை அப்படின்னு போயிட்டு இருக்குமே ஒழிய எல்லாத்தையும் மாற்றி புது வண்டி வாங்கி கொடுத்து விட மாட்டார். புரிந்து கொள்ளணும். நேற்று வரைக்கும் பெட்ரோலுக்கு காசு இல்லை, இன்னைக்கு காசு வரும். நேற்று வரைக்கும் உங்களை நம்ப மாட்டார்கள், இன்று நம்புவார்கள். அந்த குரு வக்ர காலம் என்பது உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளக்கூடிய காலம், பிரச்சனைகளை சமாளித்து கொள்ளக்கூடிய காலம். நேற்று வரை வீட்டிற்கு சாப்பாடு கூட என்னால் பணம் கொடுக்க முடியல, இன்றைக்கி ஒரு வேலை கிடைக்கிது, சாப்பாட்டு கொடுத்துட்றேன், மிச்சப்படுத்த முடியல, ஒரு நகையை மூக்க முடியல. அப்படி தான் இப்படியாக உங்களை சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த குரு வக்ர காலம். இந்த குரு வக்ர காலத்தில் மேலும் எனக்கு நல்லது நடக்கணும்ப்பா, நான் என்ன பண்ணணும்? ஒரே தீர்வு. ஒரு பக்கம் ஜென்ம சனி, ஒரு பக்கம் குரு வக்ரம். ஜென்ம சனி அவர் நிறைவு பெற்றுவார், வக்ர காலத்தை நிறைவு செஞ்சிருவார். குரு வக்ர காலத்தில் எனக்கு கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக திருவண்ணாமலை போங்க. ஒரு சனிக்கிழமை கிரிவலம் நடங்க. சனிக்கிழமை இரவு கிரிவலம். இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான். கும்பராசியில் பிறந்து விட்டீர்கள் என்றால் கும்பகோணம் கும்பேஸ்வரரை போய் பார்க்கணுன்னு ஒரு பதிவு நான் போட்டிருப்பேன். அடுத்தவர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை சனிக்கிழமை இரவு கிரிவலம் நடப்பது. தொடர்ச்சியாக சனிக்கிழமை இரவு கிரிவலம் நடங்க. உங்கள் ஜென்ம சனி ஒன்றுமே இருக்காது, நோ ப்ராப்ளம். இரவு கிரிவலம் நடந்து நிறைவு செய்யும்போது அண்ணாமலையாரை பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, அண்ணாமலை நேரு அண்ணாமலையாக கூட பார்த்துடலாம். ஆனால் ஈசானி லிங்கத்தை வழிபட்டு விடுங்கள். நைட்டில் ஈசானி லிங்கம் சாத்தியிருக்கோம், வெளில நின்று ஈசானி லிங்கேஸ்வரா அப்படின்னு வழிபட்டுருங்க. இல்லாட்டினா நைட்டில் கிரிவலம் நடந்து அதிகாலையில் முடிங்க, ஈசானி லிங்கம் திறந்துருக்கும். ஏன்னா உங்களை காப்பாற்றும் அற்புதமான தெய்வம் ஈசானிய லிங்கேஸ்வரர் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் சனிக்கிழமை இரவு கிரிவலம் நடந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஈசானி லிங்கத்தை யார் வழிபடுகிறார்களோ அவர்கள் கும்ப ராசியாக இருந்து ஜென்ம சனியாக இருந்தால் ஜென்ம சனி ஒன்றும் செய்து விடாது.
இதை சரியாக புரிந்து கொள்ளணும். இந்த குரு வக்ர காலத்தில் இதை மாதிரி ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். நேற்று வரைக்கும் ஒரு கோயிலுக்கு போனால் அதுக்கு காசு இருக்காது, அதுக்கு உதவி இருக்காது, அதுக்கு நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள், அதற்கான வாய்ப்புகள் அமையாது. ஆனால் இந்த குரு வக்ர காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் அமைந்து இறை வழிபாட்டை செய்து உங்களை சரி செய்து கொள்ள முடியும். இதை சரியாக புரிந்து கொண்டு ஜென்மசனி காலத்தில் 4ஆம் இடத்தில் குரு பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில், குரு வக்ரமாகக்கூடிய இந்த நேரத்தில் 4ஆம் இடத்து குரு வக்ரமாகிறார். தாயாரோட உடல்நிலை பாதிப்பு இப்போ சரியாகும். இடமண்மன பிரச்சனை இப்போ அமைதியாக போகும். நண்பர்களோட சண்டை இப்போ சண்டை தீரும். எங்கே போனாலும் அலைச்சல், வருமானம் இல்லை, இப்போ அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறோன்னு நினைக்கிறோம், முடியல, இப்போ மேற்கொள்ள முடியும். இப்படியாக நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை கிரிவலமாக சுற்றி வந்து ஈசான லிங்கத்தை வழிபட்டு ஈசான லிங்கேஸ்வரர் அருளால், அருணாச்சலேஸ்வரர் அருளால் இந்த குரு வக்ர காலத்தில் ஆன்மீக பயணத்தின் மூலியமாக ஜென்ம சனி காலத்தை சரி செய்து சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள்.